வணக்கம். இப்போ ரீசெண்டா மக்கள் மனசுல கல்யாணம்னாலே ஒரு பயம் வந்துச்சுன்னு சொல்லலாம். இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு அகேன்ஸ்டா குடும்ப வன்முறைகள், டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது நம்ம நாட்டுல. இந்த தவறுக்கான பனிஷ்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும் தெரிஞ்சுமே இந்த குடும்பத்தினரும் அவரோட கணவரும் பண்றாங்கன்னா அவங்க நம்ம என்ன சொல்றது? இப்போ இந்த ரீசெண்டா நம்ம பல்லாவரம்ல நடந்த இன்சிடென்ட் பார்த்திருப்போம். அதை தொடர்ந்து இதை எடுத்துக்காட்டாக காட்டி சென்னை பெரம்பூர்லயுமே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னன்றதை உங்க இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு லீகல் கட் சேனல். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பல்லாவரத்துல என்னன்னா 10 வருடம் காதலித்து 6 மாதம் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த அவங்களோட மனைவியவே ஒரு கணவன் வந்து ஓட ஓட பாத்ரூம் கலோட ஆசிட்னால முகத்துல அடிச்சிருக்காரு. இந்த அழகுனால தான் எல்லாருக்கும் பேசுறேன் விட்டு போன நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லி முகத்துல அடிச்சிருக்காரு. இதனால அந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லயும் மற்றும் ரைட் சைட்லயும் பாத்தீங்கன்னா 80% ஆஃப் விஷன் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு கண் வந்து திறக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதை தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணாங்கன்னா முகமது அலி ஒரு கணவரோட பேரு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி செக்ஷன் 124 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா கேஸ் என்ன சொல்றாங்கன்னா இன்கேஸ் இந்த மாதிரி ஆசிட் அட்டாக் மூலமா கிரீவஸ் ஆயிடுச்சுன்னா அந்த நபருக்கு வந்து 10 வருடத்துல இருந்து வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை வந்துட்டு கொடுக்கப்படும் கோர்ட்டால. அது மட்டும் இல்லாம அவரோட என்டையர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அக்யூஸ் தான் பாத்துக்கணும்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து சென்னையில பாத்தீங்கன்னா புவனேஸ்வரின்ற ஒரு பெண்ணுக்கு வந்து அவரோட கணவர் என்று சொல்லப்படும் மகேஷ் கண்ணா என்ன பண்ணிருக்காருன்னா அவங்க வச்சிருக்க பெரம்பூர்ல வந்து ஒரு பிபிஓ கம்பெனி நடத்திட்டு வராங்க. அந்த கம்பெனிக்குள்ளேயே போயிட்டு ஒரு கட்டை எடுத்து அந்த பெண்ணை அடிச்சு துன்புறுத்தி அந்த பெண்ணை பயமுறுத்ததாக சொல்லப்படுது. அந்த வீடியோ இப்ப நீங்களே பாருங்க. இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா தெரியுது என்ன நடந்திருக்குன்றது. இப்ப இந்த சம்பவத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவரை ஏமாத்தி திருமணம் செய்யறதாக அந்த பெண்மணி சொல்லுறாங்க. அது இல்லாம இவங்களை வந்து தினம் வந்துட்டு பாலியல் துன்புறுத்தலும் மென்டலியும் வந்து குருவாலிட்டியா நடந்திருக்கான்னு சொல்லப்படுது. இதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் மேல ஆத்திரம் அடைந்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் பட்டாபிராம்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மகேஷ் கண்ணா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா முன்னாடியே கோர்ட்டுக்கு போயிட்டு முன்ஜாமீன் வாங்கிட்டு இருக்காரு. சோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணாத நிலையத்துல என்ன பண்ணிருக்காரு ஸ்ட்ரெயிட்டா அந்த பிபிஓ ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டு அந்த பெண்ணை கட்டை வச்சு அடித்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்க வாட்ஸ்அப்ல இந்த பல்லாவரம் நடந்த மாதிரி நான் மேல வந்து ஆசிட் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டதாகவும் சொல்லப்படுது. இப்ப இந்த காணொலியில உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த பெண் வந்து கால் பண்ணி அடிக்க வேணா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நடந்தா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் நமக்கு தெரிய வேணாமா? செக்ஷன் 85 அண்ட் செக்ஷன் 86 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட்ல இந்த மாதிரி நடந்தது குரூவாலிட்டி நடந்ததுன்னா அவங்களுக்கு 3 ஆண்டு வரை சிறை தண்டனை கொடுக்கப்படும், ஃபைனோ சேர்த்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கொலை மிரட்டல் விட்டுருக்காரு, ஆசிட் அடிச்சிருவேன் இல்ல உங்க ஹர்ட் பண்ணிட்டு விட்டுருக்காருல. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா செக்ஷன் 351 சப் செக்ஷன் 3 கீழ அவருக்கு 7 ஆண்டு வரை சிறை தண்டனை கிடைக்கப்படும். அதுவும் இல்லாம செக்ஷன் 74 கீழ பாத்தீங்கன்னா அவருக்கு 1 வருஷத்துல இருந்து 5 வருஷம் சிறை தண்டனை கொடுப்பாங்க. அபராதத்தோட சிறை தண்டனை கொடுக்க முடியும். பெண்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்க போது உங்களுக்கு தெரியுதா? இந்த பல்லாவரம் இன்சிடென்டா இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு இந்த பெரம்பூர் நடந்த இன்சிடென்டா இருக்கட்டும், உங்க பெற்றோர் கிட்டயோ இல்ல உங்க சொந்தக்கார கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எல்லா விமனுக்குமே விமன் ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று இருக்கு. அது எவ்வளவு பேருக்கு தெரியும்? விமன் ஹெல்ப்லைன் நம்பர் 181 நீங்க கால் பண்ணீங்கன்னா இமீடியட்டா போலீஸ் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம விமன் போலீஸ்க்கு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, எமர்ஜென்சி சப்போர்ட் சிஸ்டம்க்கு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா நீங்க முன்கூட்டியே பெற்றோர்கள் கிட்ட போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்றது மூலமா சில தீவிரமான நிகழ்ச்சிகள் லேட்டா நடக்கும்போது நம்மளால முன்கூட்டியே ஒரு ஆக்ஷன் எடுத்து பிரிவென்ட் பண்ண முடியும். பெண்கள் எல்லாம் இப்ப தற்காப்பு தெரிஞ்சுக்கணும் நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி சம்பவங்கள் பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து சமுதாயத்தில் குறைஞ்சிக்கிட்டே போதும் எனக்கு தோணுது. ஒரு பக்கம் பாலியல் ரீதியா வன்கொடுமை பண்றாங்க, இன்னொரு கல்யாணம் ஆகி டொமஸ்டிக் வயலன்ஸ் குடும்ப வன்முறை பண்றாங்க. சோ பெண்களுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் பெண்கள் வந்து இனிமேல் நேர்மையாவும் பெண்கள் வந்து தைரியமாவும் சமுதாயத்தில் இனிமேல் வந்து இதுக்கு குரல் கொடுக்க வேண்டி கேட்கிறேன். சோ இந்த மாதிரியான தகவல் தெரிஞ்சுக்க லீகல் கட் சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டூ ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.